இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து மைதா பிஸ்கட். இது ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது 1 month வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நமக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த பேக்கரியிலலாம் நம்ம வாங்கக்கூடிய இந்த மைதா பிஸ்கட் வீட்டிலே நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் வாட்டர், 1 கப்பு சுகர், கூடவே 1/2 கப்பு நெய் அல்லது டால்டா யூஸ் பண்ணலாம். நான் இதில் கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இது மெல்ட் ஆகிற வரைக்கும், சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். இந்த கீயும் சுகரும் வாட்டரும் நல்லா கம்பைன் ஆகணும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப பாயில் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இது மெல்ட் ஆனதும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு பவுலில் மாற்றி கொடுக்கலாம். இதில் 3 கப் மைதா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2nd கப் மைதா ஆட் பண்ணலாம். இதுவும் அந்த வாட்டரோட நல்லா கம்பைன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம 3வது கப்பு மைதா ஆட் பண்ணணும். இந்த வாட்டர் இந்த சுகர் லெவலுக்கு 3 கப் மைதா சரியாக வரும். இப்போ நம்ம 3வது கப்பு மைதா ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் நம்ம கை வச்சு நல்லா பிசையணும். இந்த மாவோட அந்த வாட்ரு அந்த சுகர் ஆட் பண்ணது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும். இது நல்லா சாஃப்ட் டோ ஆகிறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு இது நம்ம பிசைஞ்சிட்டு இப்போ இது ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்ட் டோவை நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஒரு 10 to 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துடலாம். இது ஒரு பார்ட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா பிசையணும். இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு கொஞ்சம் கூட நல்லா நீட் பண்ணி கொடுத்துட்டு ரவுண்ட் ஷேப் ஆக்கி எடுக்கலாம். இப்போ இதை ஒரு ரோலிங் பின் வச்சு பரத்தி எடுக்கணும். இது ரொம்ப தின்னாகவும் வரக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 inch திக்னஸ் அந்த அளவில் இதை பரத்தி எடுக்கலாம். இதுதான் சரியான திக்னஸ்ஸு. இந்த அளவில் பரத்துனதும் இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இது நமக்கு விருப்பமான ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணலாம். டைமண்ட் ஷேப்பில் வேணால் அப்படி கட் பண்ணலாம், அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுக்கலாம். இது ரொம்ப ஃபெமிலியரான இந்தியன் ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது குஜராத், கர்நாடகாலெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போ இது கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஷேப்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்னஸில் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி திக்னஸில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஆயில் சூடானதும் இதில் வந்து ஒவ்வொரு பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத 2 பேட்சாக ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டோவையும் இதே மாதிரி பரத்திட்டு 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளாடி வெளியே எல்லாமே நல்லா கரெக்டாக ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். அல்லது மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளாடி வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா பெரட்டி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 2 secondsல இது ரெடி ஆகிடும். இப்போ இது ஓகே தான். நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைனரில் மாற்றிடலாம். இது ஆயிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கலரானதும் நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிற டோவையும் இதே மாதிரி ஒரு பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல டெலிஷியஸாக இருக்கும். ஈஸியான ரெசிபி தான். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இனி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புத்தம்புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.